வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக்கின்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங். அவங்க வந்து ஒரு புது சீரியஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எஃப் சீரியஸில் ஒரு சாம்சங்கோட ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அக்டோபர் 8 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. F41 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தால் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம். சரி, வாங்க பார்க்கலாம். சாம்சங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எம் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. மான்ஸ்டர் அப்படின்னா ஒரு சூப்பர் பவர் பேட்டரியில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு 15,000 20,000 ரூபா கேட்டகரிக்குள்ளே வர மாதிரி சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் எம் சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது சாம்சங்கோட எம் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமரா, பேட்ரி பக்காவாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்த ஸ்மார்ட் ஃபோன் 51 7000 mAh ஒரு பேட்டரி செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து M51 லான்ச் பண்ணாங்க. M51க்கு முன்னாடி M31s, M31 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துங்க. சாம்சங் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு எம் சீரீஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 31 எடுக்கலாம், இல்லை 31s எடுக்கலாம். ரெண்டுமே அன்பாக்ஸ் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நல்லா பார்த்ததுக்கப்புறம் வாங்கிங்க. அந்த சீரீஸில் இப்போ பார்த்தோம்னா ஒரு F41 அப்படின்ற ஒரு சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வரப்போகுது, என்ன விலையில் வரப்போகுது, அதான் பார்க்க போகிறோம். சாம்சங் கேலக்ஸி F41 இதை பற்றி பார்க்கலாம். இது அக்டோபர் 8 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் சீரீஸுக்கு தகுந்த அதே மாதிரி தான் லான்ச் பண்ணுறாங்க. எம் சீரீஸும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் எதுக்கு அந்த ஒரு கேட்டகரி மாற்றி எஃப் சீரீஸுக்கு மாறினாங்கன்னா அப்படின்றதா தெரியல. சேம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரப்போகுது ஸ்மார்ட் ஃபோனு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணது, நாய்டா ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இதோட முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அம்சம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. அதாவது M31s கொடுத்தா அதே பேனல் தான் கொடுக்க போகிறாங்க. சூப்பர் AMOLEDல 6000 mAh பேட்டரியோட இது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Exynos 9611 அப்படின்ற சிப்செட்டு தான் கொடுக்க போகிறாங்க. இது ஏன்னு தான் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா M51 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குவால்காம் ஸ்னாப்டிராகனை கொஞ்சம் மாறினாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வர ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் இந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவால்காமோட சிப்செட்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். பட் இதில் ஏமாற்றத்தை கொடுத்துற மாதிரி தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Exynos 9611 அப்படின்ற சிப்செட் வரப்போகுது. 6GB RAM 128 இன்டர்னலோட வரும் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்கும். பேக்கில் வந்து 3 கேமரா தான் கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ரெண்டர்ஸில் எல்லாமே 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 64 MP ஒரு மெயின் சென்சரும், ஒரு 8 MP ஒரு டெப்த் சென்சரும், ஒரு அல்ட்ரா வைடும் உங்களுக்கு இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 இல்லைன்னா ஒரு 12 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. ஒரு இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரப்போகுது. இது விலை விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 15,000 - 18,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இது M31 31s இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை ஏன் அப்படி லான்ச் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. 15,000 கீழே கொஞ்சம் லான்ச் பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு தான் என்னோட ஒரு கருத்து. மேபி இது 15,000 கீழே வந்து லான்ச் ஆகலான்னு சில ரூமர்ஸும் இருக்குது. ஏன்னா M31 M31s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 18,000 செக்மெண்ட்டில் இருக்கும்போது இதை வந்து அதே செக்மெண்ட்டில் கொஞ்சம் விலையை குறைச்சி இறக்குற மாதிரி தெரியுது. பட் இது Fullon அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆட் கொடுக்குறாங்க. Galaxy F41 Fullon சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் சிப்செட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு கேமராவை குறைச்சிருக்காங்க, மேக்ரோவை குறைச்சிருக்காங்க அவங்க. அது கூட இல்லாமல் 8 MP செல்ஃபி கேமரா இதில் வந்தால் 15,000 ரூபாய் கீழே தான் இருக்கலாம். பார்ப்போம். இது வந்து அக்டோபர் 8 அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபோன் வரும் நமக்கு அன்பாக்ஸ் பண்ணுறக்கு. அன்பாக்ஸ் பண்ணி பக்கா டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு சாம்சங் யூஸராக இருந்தால் மறக்காமல் இந்த லைக் பட்டனை, ஷேர் பட்டனை எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.